இந்த நிமிஷம் இந்த காணொலி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் செல்ஃபோன்லேயோ உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் டேப்லேயோ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஸ்க்ரீன் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க, பார்க்காதீங்க. சைனா பொருள் என்ன வாங்குறீங்க, உங்களுக்கெல்லாம் சூடு சொரணை இதெல்லாம் எதுவும் இல்லையா? ஓப்பனாக டாக்கை போட்டு உடைக்கிறேன். எல்லாமே மேட் இன் சைனா தான். அசம்பிள்டு இன் இந்தியாவாக இருக்கும். பொருள் பார்த்தா மேட் இன் சைனா, ஸ்பேர் பார்த்தா மேட் இன் சைனா. அந்த நாட்டில் குப்பைன்னு சொல்லி தூக்கி போடுறதெல்லாம் குப்பையாக்கி நம்ம தள்ள கட்டி வித்துட்டு இருக்காங்க பாஸ். இந்த சீனாவை சேர்ந்த இந்த கிருமி வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டான் அவன். சைனா மார்க்கெட் அப்புறம் இந்தியா மார்க்கெட்டே போட்டு கொலட்டல் ஆகுது இல்லை, தடுமாறுறோம் இல்லை. சைனீஸ்க்கு ஆதரவுலாம் கிடையாது, செம்ம கடுப்புல இருக்கேன் நான். அந்த கிருமி தொத்துக்காக நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோமே, அது எங்கேருந்து வந்தது? அவ்வளோ மாஸ்க்கும் ஒரு கிட் ஒன்று ரெடி பண்ணி அமிச்சாங்களே, அந்த கிட் எங்கேருந்து வந்தது? 1947 பார்த்தா வந்து ஒத்துழையாமை இயக்கம் அந்த மாதிரி ஒரு குப்பை மாதிரி போட்டு எரிச்சிடலாமா? மாற்றம் ஒன்று தான் மாறாது. நம்ம வந்து சைனீஸ் ப்ராடக்டே இல்லாமல் இந்த இந்தியா வாக்கணும் அப்படின்னு நிலைமை வரதுக்கு ஒரு 15 to 25 வருஷம் ஆகும் பாஸ். நம்ம இந்தியா சேர்ந்த எத்தனை நண்பர்கள் வந்து சைனாவை சேர்ந்த நிறுவனம் கூட டைப் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? நம்ம விலகி இருப்போம், சைனா ப்ராடக்டை விலக்கி இருப்போம். மணி பாஸை மணி காட்டுறேன் பாருலாம், பாருலாம் 1:40 பாஸு. தூக்குமே இல்லை பாஸு. ஒரு சொல்லால் அடித்த சுந்தரி, அந்த கதையாயிடுச்சு. இப்போ நான் என்ன தப்பாக போட்டேன், நான் அந்த ஈவோலெட் ஹாக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். அந்த கம்பெனி தரப்புலேருந்து சொன்னதை நான் சொன்னேன். சைனாலேருந்து ஸ்பேர்ஸ் வருது, அசம்பிள் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இருக்கிறத நான் சொன்னேன், பொய்யா சொன்னேன். நான் இதை பற்றி நான் சில விஷயங்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நான் இருக்கேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், வச்சு செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்களும் என்னை வச்சு செஞ்ச மாதிரி சைனாவை சொல்கிறேன். என்ன தொடர்ந்து பாருங்கள். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாக்கா உடனே வந்து எல்லோரும் கொரோனா சேர்த்துட்ருக்கா, நீ மட்டும் அப்புறம் நல்லா இருக்கீங்க, எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. சரி, ஃபோன் எடுமா, ஃபோன் எடு பிரீத்தா, ஃபோன் எடுமா. இது சைனா ஃபோன்பா, இது கூட வேணாம். அப்பாவோட ஃபோன் எடு, ஓப்போவோட. பேட்ரி லோவாக இருக்குமா? பவர் பேங்க் எடுக்கணுண்ணே, பவர் பேங்க் கூட. தேங்க்யூ. என்னப்பா அது? மேட் இன் சைனாவா? அது எடு. எம்ஐ அப்போ இதுவும் மேட் இன் சைனா. இது என்ன மோது இல்லை? எல்லாமே மேட் இன் சைனா தானேப்பா, உனக்கு தெரியாதா? யார் சொன்னா? ஓப்போ ஃபோன் வந்து அது மேட் இன் வந்து இந்தியா தான். அப்ப நீ உன் ஃபோனை செக் பண்ணி பார்க்கறியா? நான் சொன்னது உண்மையா போயான்னு தெரியும். செக் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாமா? என்னது ஓப்போ ஃபோனு மேட் இன் சைனாவா? நான் சொன்னேன்ல, எல்லா ஃபோன் அண்ட் பவர் பேங்க் எல்லா திங்ஸுமே மேட் இன் சைனா தான். அவ்வளோ ஏன்பா நீ யூஸ் பண்ணுற ஒயர் அப்புறம் ப்ளக் இது கூட மேட் இன் சைனா தான். ஆமாப்பா, தபர்ப்பா பத்தியாப்பா, இது கூட வந்து மேட் இன் சைனா தான்ப்பா. இந்த ஃபேனு தபர் நான் காற்று வாங்கிட்டு இருந்தேன். ஃபேன் கீக் ஃபேனு மேட் இன் சைனா தான். ப்ளூடூத் ஸ்பீக்கரு மேட் இன் சைனா. மவுஸு மேட் இன் சைனா. இந்த 12 volt சின்ன ஒரு டியூப் இருக்குல்ல, ஆன் ஆஃப் சுவிட்சோட, இது மேட் இன் சைனா. எல்லாமே மேட் இன் சைனா தான். எந்த பொருளும் சைனா இல்லை. நான் கையில் வச்சுருக்கேன் மைக்கு, மேட் இன் சைனா. 18,000 கொடுத்து வாங்கினேன். இப்போ எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, தீ போடுப்பா. வேணாம்ப்பா, எனக்கு சைனா பொருளே வேணாம்ப்பா. அப்போ இந்த கேமராவும் அம்மு. அந்த ட்ரைபேடு இவ்வளோ ஏங்க பின்னாடி இருக்க மேக்கு மேட் இன் சைனா. நான் யூஸ் பண்ணுற ஐபேடு மேட் இன் சைனா. அசம்பிள்டு இன் இந்தியாவாக இருக்கும், ஆனால் பொருள் பார்த்தா மேட் இன் சைனா, ஸ்பேர் பார்த்தா மேட் இன் சைனா. இப்போ நீங்கள் தான் சைனா பொருள் வேணான்றீங்களே, எனக்கு மட்டும் ஆசையான எனக்கும் வேணாங்கிறேன். நான் எனக்கு மட்டும் எதுக்குற சைனா பொருள் வேணுன்றேன். நான் தான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். நான் மேக் இன் இந்தியா வேணா, மேட் இன் இந்தியா வேணும்னு நான் தான் கத்திட்டு இருக்கேன்ல. என்னால முடியலையே, என்ன பண்ணுறது? கமெண்ட்ஸு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸை படிக்கிறேன் பாருங்க. என்ன, சைனா ஸ்டில் வாண்ட் டு சப்போர்ட்ஸ் திஸ் சைனீஸ் ஸ்கிராப்ஸ். சரி, ஓகே. சைனா மேடு அப்படின்றது தான் கொஞ்சம் இடிக்குது, இப்போ இடிக்குது இல்லை. இந்த அடுத்து பார்த்தோன்னா மிஸ்டர் ஜெகதீஷ் கந்தசாமி சார், அவர் என்ன சொல்லிருக்காருனாக்கா, எனக்கு கழுவி ஊற்றுருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, சைனா பொருள் என்ன வாங்குறீங்க, உங்களுக்கெல்லாம் சூடு சொரணை இதெல்லாம் எதுவும் இல்லையா? காசு எதில் கிடைச்சாலும் எடுத்துக்கொள்வீர்களா? இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்களே, அவன் உலகம் பூரா வைரஸ் ஏவி விட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு உங்கள் இடத்துலையும் குடியேற போகிறான், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாப்புல. சரி, இப்போது இந்த நிமிஷம் இந்த காணொலி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் செல்ஃபோன்லேயோ உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் டேப்லேயோ பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஸ்க்ரீன் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க, பார்க்காதீங்க.
ஏன்னா அது சைனீஸ் ப்ராடக்ட். இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோமே, அப்போல்லாம் வந்து கண்ணுக்கு பெருசாக தெரியலையா சைனான்னு. இப்போ இந்த கிருமி பிரச்சனை இருக்குல்ல, எவ்வளோ பெரிய வந்து எல்லாருக்கும் பரவுது இந்த கிருமியால், விஷக்கிருமியால். அப்புறம் தான் வந்து விழிச்சிக்கிறோமா, அமெரிக்காலேருந்து இந்தியாவிலேருந்து எல்லாருமே நம்ம வந்து விழிச்சிக்கிறோமா. இவ்வளோ பேசுகிறோமே பாஸ், அந்த கிருமி தொத்துக்காக நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோமே, அது எங்கேருந்து வந்தது அவ்வளோ மாஸ்க்கும்? அந்த கிருமி இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிட் ஒன்று ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்களே, அந்த கிட் எங்கேருந்து வந்தது? அது வந்து சரியாக கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி திருப்பி அனுப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம்ல, அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்தியாவில் எல்லா வளமையும் இருக்குது, எல்லா வளமும் இருக்குது, டெக்னிக்கலாக செம்ம மூளை இருக்குது. எவங்கிட்ட நம்ம அடிமைத்தனமாக நம்ம இருக்கோம். நம்ம எஸ் மஞ்சு அவர் கொடுத்துருக்காரு, நோ சைனா ப்ராடக்ட்ஸ், ஸ்டாப் ப்ரமோட்டிங் சைனா ப்ராடக்ட்ஸ். சார் நான் எங்கே சார் ப்ரமோட் பண்ணேன் சைனா ப்ராடக்ட்ஸை? இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்ஜெட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ டெக்னிக்கல் சேனல்ஸ் இருக்காங்க, டெக் சேனல்ஸ் வச்சுட்ருக்காங்க. அவங்க வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறது எல்லாம் எங்கேருந்து வருது? டெய்லி அவங்க காசு போட்டால் வாங்குறாங்க. பாக்கெட்லேருந்து காசு போட்டால் வந்து ஒவ்வொரு ஃபோனையும் ஒவ்வொரு மாடலில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் கட்ஜெட்ஸையும் உங்களுக்கு அழகாக பேசி கீழே ஒரு பையிங் லிங்க்கையும் கொடுத்து உங்களை வந்து அழகாக பேசி தூண்ட வச்சு உங்களை வாங்க வைக்கிறாங்களே, அதெல்லாம் என்ன இந்தியன் ப்ராடக்டா? அப்புறம் தெரியுது இல்லை? சாரி சார், வி won't பை எனி சைனீஸ் மேனுஃபேக்சர், வி ஷுட் பை ஒன்லி அவர் இந்தியன் மேனுஃபேக்சர். தேங்க்யூ, நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் பாஸ். இது இந்தியன் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணணும், அதை நான் மறுக்கவும் இல்லை. அது ஆரம்பத்தையே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வாட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கும். நான் மேக் இன் இந்தியா வேணாம், மேட் இன் இந்தியா தான் சொல்லுங்கன்னு அழுத்தி சொல்லியிருப்பேன். ஏன் நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது? எப்போ பார்த்தாலும் சைனா கிட்ட போய் நம்ம கையை நிற்கிறோமா? நான் கேட்குறேன், நம்ம 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 நாட்டுக்கு உண்டான இது கொடுங்க. நீங்கள் மேட் இன் இந்தியா கொடுங்க, மேக் இன் இந்தியா தேவையில்லை, அதை கொடுங்க, அதான் இம்பார்ட்டன்ட். பட் நான் எப்போவோ அதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன், எப்போதுலேயும் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் டெல்லி போய் நாங்கள் என்ன சொன்னேன்? நான் இது ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாக்க, முழுக்க 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 சைனாவை நம்பியே இருக்கும். மேக் இன் இந்தியாவாக இருக்கும், மேட் இன் இந்தியா பண்ணுங்க, அது இம்பார்ட்டன்ட். நமக்கு தேவையான என்ன இல்லை, நம்மக்கிட்ட எல்லா டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு தேவையானது நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே நம்ம எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லாமே வளர்ந்துட்டோம்னா அடுத்தவங்கள்ட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது சைனா மார்க்கெட் அப்புறம் இந்தியா மார்க்கெட்டே போய்ட்டு கொலட்டல் ஆகுது இல்லை, தடுமாறுறோம் இல்லை, அந்த தடுமாற்றம் இருக்காது. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜி பெரியசாமி சார் கொடுத்துருக்காரு, ஆர் த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலையபிள்? தெரியலையே, அதுதான் நம்ம வந்து குப்பைன்ட்டு தானே ஆரம்பத்தில் சைனீஸ் பண்ணால் ஒன் டைம் யூஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சு தான் குப்பை அப்படின்னு வச்சு தெரிஞ்சு தான் வாங்குகிறோம் நம்ம. சரி, ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேருந்து வருது? சின்ன சின்ன ஐசிலேருந்து, ரெசிஸ்டர்லேருந்து, கெப்பாசிட்டர்லேருந்து, பேட்டரிலேருந்து எல்லாம் எங்கே பாஸ் வருது? அந்த நாட்டிலேருந்து தானே வருது. நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருக்குது பாஸ், எல்லாருக்கும் சோம்பேறித்தனம். அந்த நாட்டில் குப்பைன்னு சொல்லி தூக்கி போடுறதெல்லாம் கப்பலில் இங்கே வந்து குப்பையாக்கி நம்ம தள்ள கட்டி விற்றுட்ருக்காங்க பாஸ். இதில் நீங்களும் அடிமையாயிட்டீங்க, நானும் அடிமையாயிட்டேன். நம்ம எல்லாருமே இது சிக்கி தவிக்கிறோம் சைனீஸ் ப்ராடக்ட்டில். ஒரு பேட்டரி மாற்ற முடியுதா பாஸ்? இது போயிடுச்சு, பேட்டரி மாற்றினா திருப்பி சைனா பேட்டரி தான் உள்ள வருது. கரெக்டாக இந்தியன் பேட்டரி எங்கே இருக்குது? மேனுஃபேக்சர் பண்ணுங்க, நம்ம பண்ணுவோம், நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள், நண்பர்கள் பண்ணுங்கள், ஆதரிக்கலாம். சைனீஸ்க்கு ஆதரவுலாம் கிடையாது, செம்ம கடுப்பில் இருக்கேன் நான். இது யாராவது எப்போவாவது ஒருத்தர் பூம் பண்ண மாட்டாங்களான்னு உள்ளுக்குள்ளே மனசில் கொதிச்சுட்டு இருக்கு எனக்கு. இப்போ இன்றைக்கும் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்களே, ஒக்கினோவா ஆகட்டும், என்ன ஹீரோ ஆகட்டும், எவ்வளோ வண்டி எலக்ட்ரிக் வண்டி பைக் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. நான் போய் எவ்வளோ போய் பெங்களூர்லாம் போய் ஓடி போய் போட்டேன். எல்லாமே சைனீஸ் ப்ராடக்ட் இல்லாமல் உள்ள இருந்ததே கிடையாது, எல்லாமே உள்ள பிளண்டட் தான். அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீ வந்து எலக்ட்ரிக் பைக்கு, அந்த பைக், இந்த பைக் எல்லாமே நீ வந்து ப்ரமோட் பண்ணுற. இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? சரி, எல்லாமே வேணாம், ஒதுக்கிறோம்ப்பா, எந்த சைனீஸ் ப்ராடக்ட்டும் வேணாம்ப்பா. 1947 பார்த்தா வந்து ஒத்துழையாமை இயக்கம், நான் வெள்ளையனை வெளியேறதுக்கு அந்த இதுக்காக அவங்க பிரிட்டிஷோட ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் குப்பையாக நினச்சி எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டு எரிச்சு வந்து நம்மளுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தணும், எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணோம். அந்த மாதிரி எல்லா சைனீஸ் ப்ராடக்ட்டும் கொண்டு வந்து போட்டு ஒரு குப்பை மாதிரி போட்டு எரிச்சிடலாமா? காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், ஒவ்வொரு புறம் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கியிருக்கோம், ஆசையாக பார்த்து கவர்ந்து வாங்கியிருக்கோம். அப்படி பார்த்தா நம்மளை கவர்ந்த எல்லா ப்ராடக்ட்டுமே ஆல்மோஸ்ட் 65 to 90% எல்லா ப்ராடக்ட்டுமே சைனீஸ் ப்ராடக்ட் தான். எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டியது தான், குப்பையாக, எலக்ட்ரானிக் கழிவுகளாக குப்பையாக. கரெக்டு தானே பாஸு? நீங்கள் போட்டிருந்த கண்ணாடி ஃப்ரேம் அது எங்கேருந்து வருது? வாட்ச் எங்கேருந்து வருது? எல்லாமே சைனீஸ் தான். அந்த பேட்டரி பாஸு, அந்த பேட்டரி மேலே அந்த பிளேட் இருக்குல்ல, அது இந்தியாவிலேருந்து போகுது பாஸு, ரா மெட்டீரியல் இந்தியாவிலேருந்து 25 பைசாக்கு போகுது. ஆனால் அங்கே திரும்பி வரும்போது பார்த்துச்சுங்க நம்மளுக்கு வந்து ₹1 வருது, ஒரு பேட்டரி செல் ₹1 வருது. நம்ம என்ன பண்ண கடையில் போய் ₹10 ₹50 வாங்குறோம் நம்ம.
இப்போ நம்ம இந்தியாவில் அதை மேனுஃபேக்சர் பண்ணாக்க கண்டிப்பாக அது ₹1 பண்ண முடியாது பாஸ். அது ஏன்னு புரியல எனக்கு. இப்படி ஒரு தலையெழுத்தாக இருக்குது. ரா மெட்டீரியல் கொடுக்குறது நம்போ, மேலே ஒரு பிளேட் கொடுக்குறது நம்போ, திரும்பி வரப்போ நம்மளுக்கு ₹1 வருது, 25 பைசாக்கு இங்கேருந்து போகுது, ₹1 நம்மகிட்ட அவ்வளோ தூரம் அவங்க பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க அவ்வளோ ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுத்து கரண்ட் பில் கட்டி ஷிப்பிங் பண்ணி அனுப்புகிறான், இந்தியாவுக்கு ₹1 அனுப்புகிறான், நம்மளால் கொண்டு வந்து ₹10 விற்கிறான். இப்போது இதுலேயே நல்ல ப்ராடக்ட்டும் வந்து அந்த நாட்டை சேர்ந்தவர்களும் உற்பத்தி பண்ணுறாங்க. அதை தான் வந்து சில நல்ல நிறுவனங்கள் வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து தன்னுடைய மேனுஃபேக்சரிங்காக இந்தியாவில் உள்ள மிக தலை சிறந்த நிறுவனங்களான டாடா, மாருதி, மகேந்திரா நிறுவனங்கள், பெரிய பெரிய இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உருவாக்கின மிகப்பெரிய ஜாம்புவாங்கள் எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய ப்ராடக்ட் இல்லாமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. அசம்பிளி எந்த அசம்பிளி பார்ட்டி எடுத்தாலும் அதுதான். மிஸ்டர் கண்ணதாசன் கேட்டிருக்காரு, என்ன உனக்கு எவ்வளோடா கொடுத்தாங்க? அந்த 2 ஃபோன் நம்பருக்கு அடிச்சு கேட்டு பாருங்க, அந்த வீடியோக்கு நான் என்ன பணம் வாங்கினேன்னு. கோயம்புத்தூர் நம்பரும் அங்கே தான் இருக்குது, வந்து திருப்பி நான் போஸ்ட் பண்ணுறேன். சென்னை நம்பரும் இருக்குது ரெட்டில்ஸு, அதேமாதிரி வந்து சேலம் நம்பரும் இருக்குது. 3 நம்பரை கொடுக்குறேன், யாருக்கா ஒருத்தருக்கு அடிச்சிருந்தீங்களா கேளுங்க, அருணை சுந்தர் சார் எவ்வளோ பணம் வாங்கினாருன்னு. இப்போ பாஸ் இங்கே நான் டெல்லி போனேன், நானும் என் பொண்ணு வந்து டெல்லி போயிட்டு வந்தோம். ஃப்ளைட்டில் தான் போனோம், ஃப்ளைட்டில் தான் வந்தோம். அதுக்கான போகிறது வரத்துக்கு செலவு மட்டும் நான் ஸ்பான்சர் வந்து என்னுடைய நண்பர்கள்கிட்ட நான் சில விஷயம் கேட்டிருந்தேன், அது அவங்க கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த பணம் மேற்கொண்டு நான் போட்டு நான் போனேன் வந்தேன். எவ்வளோ வெஹிக்கிளை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணோம், அப்போ அங்கெல்லாம் எனக்கு காசு கொடுத்தாங்களா? சரி, இப்போ அந்த ஒரு சேட் எடுத்து போட்டேன் டெல்லியில், அந்த ஸ்பேர் பார்ட்ஸு, அவர் எனக்கு காசு கொடுத்தாரா? வெளியே தேடி போய் தான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், இந்த கடன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தேடி போய் போடுறோம். அப்போ எப்படி காசு கொடுப்பாங்க? ஜான் மார்டின் சார் கொடுத்துருக்காரு கமெண்ட்ஸ், பணம் வேணா என்ன வேணால் பண்ணுவியா? நாங்கள் அப்படி இல்லை, சைனா ப்ராடக்ட்டு தவிர்க்கவும், முடிந்த வரைக்கும் தவிர்ப்போம். நானும் தான் தவிர்க்க ஆசைப்படுறேன் நண்பரே. என்ன ஜான் மார்டின் சார், பணம் வர்றதுக்காக வீடியோ போடுவியா? சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு இது வரைக்கும் வந்து நான் இந்த மாதம் என்ன பணம் வந்திருக்கு, இல்லை போன மாதம் என்ன பணம் வந்திருக்கு, யூடியூப்லேருந்து என்ன எனக்கு பணம் கொடுத்தாங்கன்றதை ஓப்பனாக டாக்காக போட்டு உடைக்கிறேன். என்ன ஈவிலரும் போட்டு உடைக்கிறேன், சகலகலா டிவியும் போட்டு உடைக்கிறேன். பாருங்கள் என்ன வந்து எத்தனை லட்சம் நான் சம்பாதிச்சேன் இது வரைக்கும் அப்படின்னு உங்களுக்கு க்ளீனாக போட்டு காட்டுறேன் பாஸ். ஆமாம், அப்போ நம்புவீங்கல்ல. சார், டோன்ட் ஹைலைட் டூ மச் ஆஃப் சைனா ப்ராடக்ட்ஸ், சப்போர்ட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ். இஃப் யூ ஆர் ஸ்டில் அனேபிள் டு மேனுஃபேக்சர் சம்திங் பெட்டர் தேன் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ், ஷேம் ஆன் அஸ். உண்மையிலே ஷேம் ஆன் அஸ் தான். இதோட அவமானம் என்ன வேணும் நம்மளுக்கு? இதை விட என்ன வேணும்? இத்தனை வருஷம் நம்ம வந்து சுதந்திரம் பெற்று இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து வளர்ந்துருக்கோன்னு சொல்கிறோம். நம்ம கடந்த ஒரு 50 ஆண்டுகள் விட்டுருப்போம், ஒரு 30 ஆண்டுகள் என்னத்தை புதுசாக கண்டுபிடிச்சிட்டோம், என்னத்தை நம்ம பெருசாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம். எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையும் சரி, ஏன்னா வேறு வந்து தகவல் தொழில்நுட்பத்தும் சரி, என்ன நம்ம வந்து சாதிச்சிட்டோம்? ஒன்றும் கிடையாது. எல்லாம் அங்கேருந்து வெளியேருந்து எடுத்துகிட்டு இருந்தது தான். இது எல்லாத்தையும் நம்ம வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிலையிலும் நம்ம வந்து நிற்க முடியாது, ஸ்டாண்டாக நிற்க முடியாது பாஸ். எல்லாம் பிளெண்ட் ஆகி போச்சு, நம்ம வாழ்க்கையோட ஒன்று பிளெண்ட் ஆகி போச்சு. வேணா ஒன்று பண்ணலாம், இனி மெல்ட்டு என்ன, நான் எங்கே போனாலும் சார் கேட்டுக்கிறேன் முதலே, சார் சைனீஸா அப்படின்னா சொல்லு. இப்போ எப்படி ஒரு காலத்தில் நான் உள்ளே போனேன், சார் பேட்டரி வந்து லித்தியம் பேட்டரினா சொல்லுங்க, உள்ளே வரேன், ஆடனே பேட்டை ஓடி போயிடுறேன் சொன்னல, அது மாதிரி ஓடி போயிடுறேன். அதான் பண்ண முடியும் நம்மளால். அப்படி பண்ணால் எந்த ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம முன்னாடி ஸ்க்ரீனில் கொண்டு நிற்காது, எந்த ப்ராடக்ட்டுமே ஷோரூமுக்கு வராது. ஏதாவது ஒரு விதத்தை பிளெண்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ தான் இதை பற்றின தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாகி இந்த இந்த சீனாவை சேர்ந்த இந்த கிருமி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன உங்களுக்கும் தெரியுது, எல்லாருக்கும் புரியுது, அமெரிக்காவுக்கும் புரியுது. இப்போ சைனாவில் சின்ன சின்ன குடிசை தொழிலாக பண்ணுறோம். இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்க நான் பெரிய வேலை பண்ணிட்டு இருப்பான். நமக்கான லித்தியம் பேட்டரி பெரிய அளவில் உள்ளே உட்காந்து ஒரு அதுக்கான அது பிஎம்எஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பான். வீட்டுக்கு வீடு சின்னதாக. இது மாதிரி நம்ம நினச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டான் அவன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? அது நம்ம இங்கேருந்து பஞ்சம் முழைக்க போகிறோம்ல, அவங்களுக்கும் இது பொருந்தும். நண்பர்களை நீங்கள் கோச்சிக்காதீங்க, இங்கே எல்லா வளமும் இங்கே இருக்குது. அப்புறம் என்னத்துக்கு வந்து நம்ம அங்கே வெளிநாட்டுக்கு போகிறோம்? 4 பணம் கைக்கு வராதா, காசு வராதா, நம்ம குடும்பம் வராதா, நம்ம பட்டக்கடனை அடைக்க மாட்டோமா, இப்படின்னு ஏதோ ஒரு கற்பனையில் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக வந்து திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்ற மாதிரி தான் போயிருக்கீங்க. அந்த இப்போ நம்ம நண்பர்கள், நம்ம இந்தியா நண்பர்கள் எத்தனை நண்பர்கள் வந்து சைனாவை சேர்ந்த நிறுவனம் கூட டைப் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து ஒரு நாட்டை நம்ம வந்து அழிச்சிட்டு அமுத்திட்டு நம்ம வந்து முன்னுக்கு வர முடியாது. ஒன்றுத்தை சார்ந்து தான் நம்ம இருக்க முடியும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. சரி, இப்போ இன்னிலேருந்து நம்ம வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்தா கூட பாஸ், அடுத்து நம்ம வந்து சைனீஸ் ப்ராடக்டே இல்லாமல் இந்த இந்தியாவை ஆக்கணும்
ஒவ்வொருத்தர் கையிலும் வந்து இந்தியன் ப்ராடக்ட் தான் இருக்கணும் அப்படி நம்ம அப்படின்னு நிலைமை வரதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 25 வருஷம் ஆகும் பாஸ் முழுமையாக மாறுறதுக்கு. கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றத்தை வந்து நிகழ்த்த முடியும். மாற்றம் ஒன்று தான் மாறாதது, அதுக்கு திணிக்க முடியாது. கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருப்போம். இப்போ எப்படி வந்து விலகி இருன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம விலகி இருப்போம், சைனா ப்ராடக்டை விலக்கி இருப்போம். அது நான் அதை ஒத்துக்கிறேன், நான் வரவேற்கிறேன் நான். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இப்போ உள்ள இருக்குது எல்லார் கையில் ஆல்ரெடி சைனீஸ் ப்ராடக்ட் வந்து வந்தாச்சு இருக்குது. ஏன்னா அவங்க பெரிய பெரிய வந்து முதல்ல போட்டு இந்திய பொருளாதாரமே இன்றைக்கி தனியாக தவிச்சிட்டு இருக்கு நான் இந்த லாக்டவுனில். அதெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் புகைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அது மாதிரி நேரத்தில் நானே கிட்ட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன். இந்தியன் ப்ராடக்ட்ஸு நான் கை கொடுக்குறேன், தூக்கி நிறுத்துகிறேன் நான். சரி, ஓகே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, சிந்தித்து செயலாற்றுங்கள் என்ன, அவ்வளோதான். முடிஞ்சவரைக்கும் முயற்சிப்போம். சரி பாப்பா, அருணை சுந்தர்.